இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1:36 கிட்ட ஆகுது. இப்போதைக்கு நிஃப்டி வந்து நம்மளுக்கு எது வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நிஃப்டியோடைய ஹை அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே லெவலில் இருக்க போகுது அப்படின்ட்டு. அப்போ இதுக்கான மீனிங் என்ன? மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ரேலி நான் ஸ்டாப் கொடுக்க போகுது அப்படிங்கிறத மார்னிங் லைவ் அனாலிசிஸில் வந்து ட்ரேட் பண்ணும்போதும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா பப்ளிக்காகவும் நான் வந்து வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? இப்போ மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருச்சு. அண்ட் ஒரு 12:58 கிட்ட மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரேட் ஆகும்போது மார்க்கெட்டில் டார்கெட் புக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு புல் பேக் எடுக்க போகுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ மார்க்கெட் அந்த புல் பேக்குக்காக தான் கன்சாலிடேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான டைம்ல இன்பிட்வீன்ல போயிட்டு யாராவது பை என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க. ஸோ மார்க்கெட் புல் பேக்கை கம்ப்ளீட் பண்ணட்டும். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வைஸ் நம்மளுக்கு பை என்ட்ரி ட்ரிகர் ஆகுது அப்படின்னா அப்போ நம்மளுடைய என்ட்ரிஸை எடுக்கலாம். ஓகே. அண்ட் இன்னைக்கு இந்த இயருடைய லாஸ்ட் ட்ரேடிங் டே. அண்ட் என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தேன். என்ன ஆஃபர் அப்படின்னா கோர்ஸ் டியூரேஷன் 60 days. பட் டிசம்பர் 31st முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 100 days கோர்ஸ் டியூரேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் அது இன்னையோட முடியுது. யாராவது 100 days டெக்னிக்கல் அனாலிசிஸ் பர்ஃபெக்டாக டெக்னிக்கல் அதாவது லீடிங் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி டெக்னிக்கல்ஸ் கற்றுக்கணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மார்க்கெட் இப்போ நம்மளுக்கு புல் பேக் ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ பை என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஆல்ரெடி ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க சின்ன லெவலில். ஓகே. ஸோ புல் பேக்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் ரிமைனிங் ப்ராஃபிட்ஸை புக் பண்ணுறதுக்கு மறுபடியும் வருவாங்க. அப்போ வேணும்னா அந்த சின்ன ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்டை நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.